அம்மா நம்ம வீட்டு வேலைக்காரி லட்சுமிய அவங்க உம்மான்னு தப்பா நினைச்சதுலயும் ஒரு விதத்துல நியாயம் இருக்கு. அவர் தான் விவசாய இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா நீயும் நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. உள்ள போய் வேலையை பார். பாவம், அதை ஏன் திட்டுற? உங்க பர்சனாலிட்டியை பார்த்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில தான் பொண்டாட்டி இருப்பான்னு அவன் நினைச்சிருப்பான். யாரா வீட்டுக்குள்ள பல்ட்டி அடிக்கிறவன்? யாரா பின்னால இருந்து தள்ளி விடுறது? உன் வீட்டுக்காரனா போய் தூக்கு. நான் யாரும் இந்த தனுஷ்கோடியை தொடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவன் சொந்த கால தான் நிற்பான். நெப்போலியன் மாதிரி. ஏய், ஊர் உலகத்துல எல்லாம் தானே தண்ணி போடுறான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு. தொழில முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து தண்ணி போடுறான். நீ இதையே ஒரு தொழிலா வச்சிருக்கிய. எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அந்த சொத்த பேரை குடிச்சு அழைச்சிட்டு போட்டுருக்க. அண்ணே, சின்ன பையன் நல்லா ஏத்துவான்னு நினைச்ச அந்த கலவை 10 கோடி சேர்த்து வச்சான். 5 கோடி எனக்கு, 5 கோடி உனக்கு. என்ன இப்ப பாகப்பிரிவினை பண்ணிக்கலாம்? தேவையில்லை, எனக்கு 1000 rupees. 1000 rupees. என்ன பிறவியோ இந்த குடிச்சிருக்கேன் ஏமாத்திரியா? 200 ரூபா. 500 ரூபா நோட்டா முட்டா பயல. அப்படியா? ஏய், எங்க போற? சிகரெட் வாங்க போறேன். நடந்தா போற? பைக்ல போ. இல்ல வேணாம். பைக் தான் இருக்குல்ல, பைக்ல போ. இல்ல வேணாம்டா, இங்க பக்கத்துல தானே. பஸ் ஸ்டாப்ல பொண்ணுங்களா இருக்கும். பைக்ல போனா பந்தாவா இருக்கும்ல. இந்தா. ஏய் சிவா, பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படி தள்ளிட்டு போய் பஞ்சர் போட்டு வந்துரு. நினைச்சேன்டா, பாசம் பொங்கும் போதே நினைச்சேன். சாமி கீ சாமி. சாரி சார். யோ சாரி சார், என் ஃப்ரெண்டு மாடியில் இருக்கான். மேலே ஏறி போய் பைக்கை வாங்கலாம். 40 படி ஏறணும். அதான் 40 படி ஏற சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு ஏடியா மேலே போய் சேர்ந்துடாத. ஐய் வாங்க மேடம், வண்டியில் பேரிங் ப்ராப்ளம். நாளைக்கு ரெடி ஆயிடும் மேடம். ஐயோ, வண்டி ரெடியா இருக்கும்னு வந்த காரை கூட திருப்பி அனுப்பிச்சிட்டேனே. சிவா, ஹாய். இப்போ உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இருக்கு. என்ன? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. ஐயோ, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா அடையார் போகணுமே. போங்க. ஹே, drop me please. இந்தா. சார் சில்லற இல்லை சார். வெச்சிக்க. எஸ். ஏய் பிரபு, பஞ்சர் பைக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டாப். என்னாச்சு? என் கேப் கீழே விழுந்துச்சு. கேப் தானே விழுந்தது, நீங்களே விழுந்த மாதிரி கத்துறீங்க. அது என் ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது. சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பீங்க போல் இருக்கு. பரவாயில்ல, ஐ லைக் இட். ஐயோ, என் கேப். எதுக்கு என் கேப் எடுத்துக்கிட்ட? இப்படி திருடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? உன்ன ஐயோ, ஏங்க கல்லால் அடிச்சா குரங்கு கேப் திருப்பி தருமா? அதுக்கெல்லாம் ஒரு தனி டெக்னிக் இருக்குங்க. இப்போ உங்க கேப் என் கைக்கு வரும் பாருங்க. அப்படி நின்னு பாருங்க. குட். மேட்டர் புரியுதா? சின்ன வயசுல படிச்ச கதைலாம் ஞாபகம் வந்திருக்குமே. நாம செய்யறத குரங்கு திருப்பி செய். இப்ப கவனிங்க. கௌத்திட்டிய தலைவா. தள்ளுங்க. இப்போ என் டெக்னிக்க பாருங்க.
சிவா போலாமா? ஆ ஆ போலாம் போலாம். சிவா கிக்கர் அந்த பக்கம் இருக்கு. சாரி, குரங்கு மனசு மறந்துருச்சு.